இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. தன்னுடைய குடும்பத்திற்காகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய கும்பராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட ராகு கேது பயிற்சி? எனக்கா 7.5 நடக்குது இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு புன்னகை பூக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். ஜென்மச்சனியில அவஸ்தைக்கு மேல அவஸ்தைப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சனியுடைய டிரான்சிட். ஆனா ராகு தலைக்கு மேல் ராகு 7ஆம் இடத்தில் கேது. 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு கொடுத்தா கேது இழுப்பார், கேது கொடுத்தா ராகு தடுப்பார். இதுதான் இந்த ரிங்காரிங்கா ரோசஸ்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குன்றதான் உண்மை. ஓகே, அப்ப அந்த வகையில பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் கேது வரும்போது கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் 100க்கு 150 விழுக்காடு அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 7ஆம் இடம் சொல்லக்கூடியதே களத்திரஸ்தானம் தான். அந்த இடத்துல போய் கேது வந்து உட்காரும் போது ஒன்னா சில பேருக்கு பொண்டாட்டியை விட்டு அந்த பக்கம் அமுச்சு விட்டுரும், இல்ல பொண்டாட்டிக்கு ஒரு கண்டத்தை கொடுத்துரும், இல்ல நான் ஒரு இடத்துல உட்கார்றேன் ஏன் பொண்டாட்டி ஒரு இடத்துல இருக்கான்ற மாதிரி ஒரு பிரிவினையை கிரியேட் பண்ணி விட்டுரும். இல்ல உடல் ரீதியான தொந்தரவுகளையும் மன ரீதியான தொந்தரவுகளையும் இந்த கேது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதுல மட்டும் கவனமா இருங்க. ராகு பெருசா படுத்துவாருன்னா படுத்த மாட்டாரு. ஏன்னா அப்படியே என்ன பண்றாரு, குருவுடைய பார்வையில் ராகு வந்து விடுகிறார். ஆனால் ராகுனால பெரிய மைனஸ்ன்றது இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேட்டை பண்ற பையனை டீச்சர் பார்த்துட்டே இருந்தால் அவன் சேட்டை பண்ணுவானா, அப்படியே அடக்கி நல்லவ மாதிரியே படம் காட்டுவான்ல, அந்த மாதிரி இந்த தடவை ராகு குருவோட பார்வையில் இருக்கும்போது நல்லவ மாதிரியே படம் காட்ட போறாரு. பெருசா பாதிப்பு கும்பராசிக்காரர்களுக்கு எதுவுமே வரப்போறது இல்லை. எதுல கவனம்? இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கவனம். தலைக்கு மேல ராகு உட்காந்துட்டு இன்னைக்கு நைட்டு நான் வந்து பண்ணி நாளை காலைல குரோபதியாவே ஆவேன் அப்படின்ற மாதிரி வீர சபதெல்லாம் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ஒரு நாளில் ஜெயிப்பது எப்படின்னு வடிவேல் மாதிரி நம்ம வந்து ஒரு புக் எழுதலாமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களை போட்டு அப்படியே ராகு அல்லல் படுத்துவார். அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. கெஞ்சி கூத்தாடி ஒண்ணு கேட்டுறேன், ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டக்கூடிய மிகப்பெரிய ராசியாக இந்த தடவை கும்பராசிக்காரங்க கடகராசிக்காரங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரங்க எப்படியும் பணம் வரத்தான் போகுது. பணம் வரும்போது குடும்பத்தில் உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க கிராமத்துல எங்கேயாவது இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க சிட்டில இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படியோ உங்க ஃபாரின்ல இருக்க உங்க பிள்ளையோ இல்ல வேலை பார்க்குற உங்க பிள்ளையோ ஒரு 40-50 வயதை தாண்டிய கும்பராசிக்காரங்க அங்கிருந்து பணம் அனுப்பும்போது யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி உங்களோட 1/2 மணி நேரம் பேசினாங்கன்னா நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க, மொத்தமா எல்லாமே காலி ஆயிடும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். தெரிஞ்சோ தெரியாமலே யாருக்கிட்டையும் நல்லவங்கன்னு நம்பி நல்லவான்னு சொல்லிட்டு அடி வாங்குவார் பார்த்தீங்களா வடிவேலு, அந்த மாதிரி என்ன நல்லவன்னு பேசிட்டான்னு சொல்லி நீங்க 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா இந்த பக்கம் உங்க அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எச்சரிக்கையா சொல்றேன் நான். இதை வந்து நான் இதா கூட சொல்ல, ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா சொல்றேன். கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக ஆன்லைன்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நோ, வேண்டவே வேண்டாம். நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் பீரியட்ல எதுவுமே பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு இழப்புகளை தான் கொடுக்கும், பெரிய வளர்ச்சி கொடுக்கறதில்ல. இன்வெஸ்ட் பண்றதுக்குலாம் எனக்கு இங்க மேடம் பணம் இருக்கு, நீங்க வேற ஏற்கனவே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது, நீ இப்ப பத்தல வாயத்தான் இன்வெஸ்ட் பண்ணி கடுப்பேத்தாதீங்க. நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது. ஆனா பணம் மட்டும் தானா? இல்ல, மனதையும் சில பேர் வந்து மாத்துவாங்க. தலைக்கு மேல ராகு உட்காந்துருந்தா எனக்கு மட்டும் 4 எலுமிச்சம்பழம் உருட்டிட்டாங்களோ, வீட்டு வாசல்ல முட்டை ஏதாவது காக்கா போட்டா கூட ஐயோ எவனோ எனக்கு வந்துருச்சு விட்டானோ, இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினைகளாம் எனக்கு நிகழ்ந்து விட்டதோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களை வந்து ராகு இயக்குறேன். ராகுவே அதற்கான காரகன் தான். அதர்வன வேதத்திற்கான தலைவனே ராகு தான். அவன் தலைக்கு மேல உட்காரும் போது எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சான்ற மாதிரியான சூழல் எல்லாம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றதை நம்புங்க. எல்லாம் கிரகம் தான் இயக்கிட்டு இருக்கு. அப்ப ஒருவேளை சப்போஸ் சில பேருக்கு நிஜமாகவே இந்த மாதிரி நடக்கப்பட்டிருந்தால் அதன் மூலமாக அவதிப்படுறோம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அதன் மூலமாக அவதியை சந்தித்து கொண்டிருந்த அத்துணை கும்பராசிக்காரர்களுக்கும் சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க, குருவின் அருளால் உங்களுக்கு பண்ணக்கூடிய அத்துணை அதர்வனமும் தடுத்து விடும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு ஆசை வெட்டி போட்டாங்க, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, அப்படிலாம் தவிச்சிட்டு இருந்தீங்களோ, இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் குடும்பத்தில் நிகழுதுன்னு நம்பப்பட்டுட்டு இருந்தீங்களோ, இல்ல நம்பி இருந்தீங்களோ,
இல்லை அதுதான் நடக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்தீங்களோ, ஏன்னா இதெல்லாம் அவர்களுடைய மனதிற்கான விஷயம், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் பேசக்கூடாது. இருந்தாலும் ஒருவேளை அப்படிலாம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாக போகுது, ஒரு குருவின் மூலமாக சரியாக போகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரியான இருக்குமான்ற மாதிரியான மாயைக்குள் ராகு உங்களை கொண்டு போய் விடும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகிறது. உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி, நல்லவைகள் நல்லவையாகவே நடக்க போகுது, கெட்டவைகள் அனைத்தும் தவிடுபடியாக போகிறது குருவின் அருளால் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வையால் உங்களை பார்க்கிறாரு. சும்மா சாதாரண பார்வையில் இல்லை, குருவோட விசேஷமான பார்வை 9ஆம் பார்வை தான். 5ஆம் பார்வை இருக்கட்டும், 7ஆம் பார்வை இருக்கட்டும், ஆனால் 9ஆம் பார்வை தான் குருக்கான மேன்மை பொருந்திய பார்வை. அந்த பார்வையில் உங்களை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்போது எதில் கவனம்? குழந்தைகளுடைய ஹெல்த்தில் கவனம். நம்மளை பார்க்கவே நம்மளுக்கு நேரம் பத்தலை. கும்பராசிக்காரங்க எப்பயும் எப்படின்னா, என்னுடைய மச்சானோட ஃப்ரெண்டோட தங்கச்சியோட வீட்டுக்காருக்கு அடிபட்டுருச்சா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு மற்றவர்களுக்காகவே இறக்கப்படக்கூடிய, ஐயோ மற்றவங்க நல்லா இருக்கணுமே நினைக்கக்கூடிய, வெளியில டெரரா காட்டினாலும் உள்ளுக்குள்ள ஐயோ பாவம் அப்படின்னு ரொம்ப இறக்கப்படக்கூடிய ஆட்கள் தான் கும்பராசி ஆட்கள். இந்த தடவை அதுக்கான நேரம்லாம் நம்ம கிட்ட இல்லை. ஏற்கனவே தலைக்கு மேலே வர ராகு வர உட்காந்துருக்காரு. 10க்கு 7ஆம் இடத்துல கேது வெயிட்டிங். அதனால நம்ம வீட்டுக்கார அம்மாவை நம்ம பிள்ளைங்கள நம்ம பார்த்துக்குவோம். அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும் இந்த 1.5 வருஷத்தை கடக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க வேலை பிரச்சனையில மண்டையில் தூக்கி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தலைவலி வருமே தவிர அதனால ப்ராப்ளமே சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது. யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ணு உங்கள்கிட்ட நின்னா எனக்கே தெரியாதுப்பா, எனக்கே நேரம் காலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலையை போயிட்டுங்க. இல்லைன்னா அதன் மூலமாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. நிறைய போட்டி, பொறாமைகள், வஞ்சனை, சூது, கண்ணீர்படுதல், திருஷ்டிப்படுதல் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களோட விஷயத்தை எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. செய்யாமல் செஞ்ச மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. செஞ்சதாக இருந்தால் கூட அடுத்தவர்களிடம் உங்களுடைய பிரதானம் இப்பொழுதுக்கு வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு உட்காந்து என்னை பற்றி சொல்லுன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணுவார் கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அமைதியாக இருக்கிறதுன்றது ராகுவுடைய தன்மையோ இல்லை கேதுவுடைய தன்மையை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சூப்பரான ஒரு வழியை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கொண்டு சேர்க்கும். இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர் வழிபாடு பண்ணணும். ராகு உட்காந்துருக்கும் போது மனசை போட்டு குழப்பாமல் இருக்கிறதுக்கு, மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓம் சாந்தி, சாந்தியோ சாந்தி அப்படின்ற மாதிரி இந்த தடவை இப்படி கையை வச்சுட்டு அமைதியாக சின்முத்திரையில் உட்காருவீங்களோ இல்லை சென்ஷன் மாதிரி அமைதியாக இருப்பீங்களோ உங்களுடைய விஷயம். நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய தொலைதூர பயணங்கள் வருது, நிறைய காசு வரப்போகுது, சேமிப்பு கூட போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைலாம் சரியாக போகுது. பாசிட்டிவான விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நெகட்டிவான விஷயத்தில் கவனமாக இருக்கிறதுக்கு தான் இந்த கும்பராசிக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோன்றதுல இந்த நெகட்டிவ் வரப்போது இதில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன ரீதியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் கவனமாக இருங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ராகு தலைக்கு மேலே உட்காந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு என் கடன் பணி செய்து கிடப்பேது எப்பயும் போல உங்கள் இதில் போடுங்க. கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்குங்க. அமானுஷ்ய உணர்வுகளோடு ஒரு கனெக்ட் ஆவீங்க. சொல்லும் போதே அப்படியே எனக்கு புல்லரிக்குதுங்க. ஏன்னா இயல்பாகவே 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு அமானுஷ்யங்களை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல ராகு வரும்போது திரும்ப வேற அப்படியே வக்ரமாயி சனியும் வரும்போதுலாம் நிறைய பேருக்கு உள்ளுணர்வு சொல்லும். அப்போ உங்கள் காமெடியாக சொல்கிற மாதிரி உங்கள் உள்மன பச்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதுபடி நடந்துட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. இல்லை தேவையில்லாமல் ஒரு ஆன்லைனில் ஒரு பண இழப்பில் மாட்டிப்பீங்க. கவனம். நிறையா பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. நிறையா பேருக்கு சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தாண்டி அயல் நாட்டில் போய் பணி செய்வதற்கான முகாந்திரம்லாம் கிடைக்கும். என்னதான் ட்ரம்ப் போட்டாலும், என்னதான் இந்த பக்கம் ரஷ்யா போருக்கு வந்தாலும், என்னதான் இந்த பக்கம் தைவான் ஆரம்பித்தாலும் உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான வேலையை கிரகங்கள் செய்து அதன் மூலமாக போய் அயல் நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான, அயல் நாட்டில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ராகுவின் அருளால் கிடைக்க போகிறது. ஸோ நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு சொந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளி மாநிலம் போக போகிறீங்க, சுற்றி பார்க்க போகிறீங்க. நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்தந்த விஷயங்கள் கவனமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக குதூகலமாகத்தான் இருக்க போகிறீர்கள். கொண்டாட்டமாக இருக்குது இந்த ராகுக்கு. இது பிரித்து கவலையப்பட வேண்டாம். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.